வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான வெஜ் கட்லைட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோமுங்க. அதையும் இது கூட சேர்த்து ஒரு 4லேருந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நல்லா அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோமுங்க. அந்த வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மீடியமான தீயில ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தா இது கூடவே கேரட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக திருவி வச்சிருக்கிறேங்க. அந்த திருவி வச்சிருக்க கேரட்டையும் இது கூட சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பீட்ரூட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோமுங்க. அதையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணும்போது அதோட பச்சை வாடை போகாதுங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வீடில் ரொம்ப ஈஸியாகவே கட்லெட் செஞ்சிடலாங்க. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லைங்க. இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்குறாங்க. அந்த உருளைக்கிழங்கையும் இது கூடவே ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு, இந்த கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு பாத்திரத்துலைங்க ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது நம்ம இந்த மைதா கோட்டிங்கில் டிப் பண்ணி தாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் வந்து மைதா இது கண்டிப்பாக தேவைப்படுங்க. இது கூடவே வந்து ஒரு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா லிக்விடாக நல்லா அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப லிக்விடாக கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு அளவாக இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இது பார்த்தாலே தெரியுங்க, இந்த அளவுக்கு ஒரு திக்காக இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாதுங்க, தின்னாயிடக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டு ஆல்ரெடி வறுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறோமுங்க. ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோமுங்க. இது கூடவே நம்ம அந்த கட்லைட், அதாவது நம்ம உருளைக்கிழங்கு, அந்த பீட்ரூட், கேரட்டு இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, அது இந்த மாதிரி தட்டி இந்த கட்லெட் மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம அந்த மைதாவில் டிப் பண்ணி அந்த ரஸ்க் பொடியில் இல்லைன்னா ப்ரெட் பொடியில் இந்த மாதிரி நல்லா அது ஃபுல்லாக அதில் கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டிப் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் வந்து ஃபுல்லாகவே அதில் கோட்டிங் ஆகணுங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. கட்லெட் தயாராகிடுச்சுங்க. அது எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 பீஸாக இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சுவையான ஒரு வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.